அதில் பல்வேறு விஷயங்களை வரலாறுகளாகவும் நமக்கு நம்முடைய படிப்பினைக்காக வேண்டி பல செய்திகளை சொல்லி காட்டுகிறார். அதில் ஒரு வசனம், அல்லாஹ் யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர் வமல் ஹயாத்து துன்யா வஃபரிஹு பில் ஹயாத்தி துன்யா வமல் ஹயாத்து துன்யா ஃபில் ஆখিরাতি இல்லா மதா. சூரத்து ரஅத்ல 29வது வசனம். அல்லாஹ் தஆலா அவருடைய ரிஸ்கை தன் நாடியவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாலமாக கொடுக்கிறார் என்பதாக சொல்லுகிறார். அவன் நாடியவர்களுக்கு அளவோடு கொடுக்கிறான் என்பதாக, தன் நாடியவர்களுக்கு விசாலமாக ரிஸ்கை கொடுக்கிறார், தன் நாடியவர்களுக்கு அளவோடு கொடுக்கிறான் அப்படின்னு சொல்றான். இறைவனை இறை செய்திகளை மறந்து வாழக்கூடியவர்களுக்கு இந்த துன்யாவானது மிக சந்தோஷத்தை அவர்களுக்கு தருகிறது. ஒரு பரிபு ஹயாத்தி துன்யா, இந்த உலகம் இறை மறுப்பாளர்களுக்கு, இறை சிந்தனையற்றவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை தருகிறது என்பதாக சொல்லுங்கள். ஒமன் ஹயாத்தி துன்யா ஃபில் ஆখিরাতি இல்லா மதா. அவர்கள் மறுமையை நாளை ஒப்பிடுகின்ற பொழுது இல்லா மதா, ஆக குறைவான சுகமே இந்த உலகத்திலே அவர்கள் அனுபவிக்கிறார்கள். நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு தேடினாலும் உலகத்தில் பார்க்க முடியாத எத்தனையோ பிரம்மாண்டமான இடங்கள் எல்லாம் இருக்கு. எத்தனையோ பிரதேசங்கள், பனி பிரதேசம் இருக்கிறது, மலை பிரதேசம் இருக்கிறது, குளிர் பிரதேசம் இருக்கிறது. உலகத்துல மிகவும் ஆச்சரியமான எத்தனையோ இடங்கள் இருக்கு. அதே போன்று இந்த உலகத்திலே பார்க்கக்கூடிய கட்டடங்கள், பெரும் கட்டடங்கள் ஆச்சரியமாக இருக்கும் பார்ப்பதற்கு. இதெல்லாம் எப்படி கட்டினார்கள், இதெல்லாம் எப்படி வடிவமைத்தார்கள் என்பதாக என்ன செய்யப்படும். நமக்கு ஆச்சரியமா இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் போகணும், இதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்துல நீங்க எதை பார்த்தாலும், எதை மிக உயர்வான லட்சியம் என்பதாக நீங்கள் அடைந்து கொள்ள நினைக்கிறீர்களோ, ஆசிரியத்தை கவனிக்கின்ற பொழுது ஆக குறைவான ஒரு நிம்மதி, ஆக குறைவான ஒரு சந்தோஷம் என்பதாக சொல்லுகிறார். அப்ப இந்த துன்யாவை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற பொழுது குஃப்ரியத்துகளுக்கு என்ன செய்யும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, துன்யா சிஜ்னுல் முஃமின், முஃமின்களுக்கு இது சிறைச்சாலை, வ ஜன்னத்துல் காஃபிர், காஃபிர்களுக்கு இது சொர்க்கம். அப்ப முஃமின்களுக்கு சிறைச்சாலை அப்படின்னு சொன்னா, சிறைச்சாலைக்கு ஒரு முஃமின் எப்படி இருப்பான்? சாதாரண ஒரு கைதி சிறைச்சாலையில் எப்படி இருப்பான்? அவன் அதாவது செய்துவிட்ட தண்டனைக்கு அவன் அங்க என்ன செய்து குற்றத்திற்கு தண்டனை அனுபவித்துக் கொண்டே இருப்பான், வேதனையை அனுபவித்துக் கொண்டே இருப்பான், அங்கிருந்து வெளியில வரவில்லை. அதே போலதான் ஒரு முஃமின் ஒவ்வொரு அசைவம் அப்படிதான் இருக்கும். ஒரு தொழுகையா, ஒரு நோன்பா, ஒரு ஜக்காத்தா, ஒரு ஹஜ்ஜா, ஒரு ஹலால் ஹராம் பேர்றதா, ஒரு பொருளீட்டல் முறையா, உறவு முறையா, இப்படி ஃபர்லான விஷயங்களை, அதே போல நஃபிலான விஷயங்களை, அது கடமையாக இருக்கட்டும், உரிமையாக இருக்கட்டும், எதை செய்தாலும் நமக்கு என்ன செய்யும்? அதுல ஒரு நிழல் இருந்துகிட்டே இருக்கும். நான் செய்யணுமா, போகணுமா, அசைவு இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இதெல்லாம் செய்யணும், போகணும் என்பதற்காக வேண்டிதான் செய்யணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நினைவுபடுத்தணும். அப்ப அதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயங்களை என்ன செய்யும்? நமக்கு நெருடலாகவும் கஷ்டமாக இருக்கும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றா, ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை நாம விட்டு கவனிக்கின்ற பொழுது இதெல்லாம் கடந்து போறதுக்கு பேர் ஒரு முஃமினுடைய தன்மை, ஒரு இறை அடியாருடைய தன்மை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? நமக்கு நினைவூட்டுறாங்க. இப்னு ரலியல்லாஹு தஆலா அவங்க வர்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோள் மேல புஜத்துல கை போட்டு சொன்னாங்க, உமரே, இந்த உலகத்துல நீ எப்படி வாழணும் தெரியுமா? வழிபோக்கனை போட்டு வாழணும். இந்த துன்யா செய்யணும். நீ டிராவல் பண்ணி போற இல்லையா, ஒரு வழிபோக்கன் என்ன எடுத்துட்டு போவான்? நம்ம ஊருக்கு போறோம், அதிகபட்ச ஒரு வாரம் தங்கணும் வைங்களேன், என்ன எடுத்துட்டு போவோம்? அங்கிருந்து டிராவலுக்கு உண்டான ஏதாச்சும் குடிக்க தண்ணீர் தேவைப்பட்டா என்ன செய்யும்? ஒரு ஸ்நாக்ஸ், சாப்பாடு எடுத்துட்டு போவோம். அதிகபட்ச ஒரு 2 ட்ரெஸ், அதிகபட்ச ஒரு 5 ட்ரெஸ் வைங்க, இவ்வளவுதான். நம்முடைய சிந்தனைக்கு அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவுறாங்க. அப்ப இது ஒரு வழிபோக்கனை போட்டு இந்த உலகத்துல போ அப்படின்னு சொல்லிட்டு இப்னு ரலியல்லாஹு தஆலா அவருடைய தோள் புஜத்தின் மீது கையை வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அதே போல சொல்லுவாங்க, இந்த உலகம் எப்பேற்பட்ட நிலை என்றால், நீங்க என்ன செய்யுங்க, வெயில்ல நடந்து போறீங்க, ஒரு பெரிய டிராவல் பண்ணிட்டு போறீங்க, அப்படியே வெயில் தாங்க முடியாம உங்களுக்கு அசதி ஏற்பட்டு விட்டது, நமக்கு அசதி ஏற்பட்டு விட்டது, கொஞ்ச நேரம் மரத்தினுடைய நிலையில் அமர்ந்து கொள்கிறோமே, அவ்வளவுதான் இந்த உலகம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எதுக்காக வேண்டி இந்த துன்யாவை, இந்த உலகத்தை இவ்வளவு தாழ்வான சூழ்நிலையில, இவ்வளவு மதிப்பிழக்க செய்யக்கூடிய சூழ்நிலையில அல்லாஹ் ரசூல் திரும்ப திரும்ப நமக்கு நினைவுபடுத்துறாங்க அப்படின்னா, குர்ஆன்ல இந்த துன்யா அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த உலகம், இந்த வார்த்தையை 160க்கு மேலான இடத்துல சொல்லுவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அந்த சொர்க்கத்துல இருக்க செய்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்க செய்தார். அவங்க என்ன செஞ்சாங்க, சைத்தானுடைய கூடுதல் அடிப்படையில அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா போய் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதற்கு பின்னால் அவர்களுக்கு கழிவு ஏற்பட்டு விட்டது. என்ன செஞ்சாங்க, வயிற்றுல சலாம் வந்துருச்சு. அப்ப அல்லாஹ் ரப்பல் முடிவு செய்தார், இது கழிவுக்கு உண்டான இடம் அல்ல, உண்மையிலேயே கழிப்பிடம் என்பது இந்த துன்யா. நீங்க துன்யாவுக்கு போங்க, துன்யாவுக்கு அனுப்பிட்டான். ஒரு கழிப்பிடத்திற்கு என்ன இஸ்ஸத்தோ அவ்வளவுதான். இந்த துன்யாவில் நம்மளுடைய தேடல், நம்முடைய தொலைதூர சிந்தனை அத்தனை ஆசிரியத்தை முன்வைக்கின்ற பொழுது, ஆசிரியத்தினுடைய சிந்தனையை நம்முடைய கல்வியிலிருந்து வெளிப்படுகின்ற பொழுது, அது மிக அந்த சிந்தனையும் அந்த செயலும் அல்லாஹ்விடத்தில் மிக பெருசாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய மார்க்க முகமேரி, அவங்களுடைய உஸ்தாது ஒப்பாத்தாயிருந்தாங்க. இவங்களுடைய கனவுல அவங்க உஸ்தாது வர்றாங்க. இவங்களுடைய கனவுல அவங்க உஸ்தாது வர்றாங்க. கனவுல வரும்போது பேசுறாங்களா, குர்ஆனுடைய ஓதக்கூடிய பழக்கம் எனக்கு அதிகமாக இருந்தது, ரொம்ப ஆசைப்படுவேன், குர்ஆன் ஓதிக்கிட்டே இருப்பேன். அதை தவிர எந்த சிந்தனையும் கூட துன்யால வாழ்கின்ற பொழுது மௌத்தாயிட்டாங்க. மௌத்தானவங்க ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பேசுறாங்க கனவுல, தன்னுடைய உஸ்தாத் ஆசிரியர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. கனவுல உரையாடல் நடக்குது. துன்யாவுல இருக்கும்போது எனக்கு எதையுமே பார்க்க பிடிக்கல, போகல. அதிகமாக குர்ஆன் ஓதுவதிலேயே, குர்ஆனை சிந்திப்பதிலேயே, அதை ரசிப்பதிலேயே, அதை பார்த்து கொண்டிருப்பதிலேயே நான் செஞ்சுட்டேன், முழு வாழ்க்கை செஞ்சுட்டேன். அதே போன்று இப்பவும் நான் செஞ்சுட்டு இருக்கேன். கபூர்ல அதை நான் தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 3000க்கு மேலாக குர்ஆன் திலாவத்தை கபூர்ல ஓதிட்டு இருக்கேன்னு சொல்லி முடித்த உடனே சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கனவுல உரையாடல் நடக்குது. அப்ப அவங்க உஸ்தாது சொன்னாங்களா, நான் 3000க்கு மேலாக இந்த கபூர்ல அந்த நினைவுகளோட அல்லாஹ் எனக்கு அந்த நினைவை கொடுக்குறான். நான் ஓதிக்கிட்டே இருக்கேன், 3000க்கு மேலாக குர்ஆன் ஓதிட்டேன். ஆனா இதை நான் ஒரு இடத்துல சொன்னபோது சொன்ன ஒரு வார்த்தை இருக்குது, சுப்ஹானல்லாஹ். அது அந்த வார்த்தை தான் அல்லாஹ்விடத்துல நன்மையாலும் அல்லாஹ்விடத்துல மதிப்பாலும் உயர்வானது என்பதாக சொன்னாங்களா. என்ன காரணம், நீங்க சுப்ஹானல்லாஹ் சொன்னது, நீங்க சுப்ஹானல்லாஹ் சொன்னது அல்லாஹ் உங்களுக்கு ரூஹ் வைத்திருக்கின்ற பொழுது இந்த உலகத்துல நான் என்னுடைய திலாவத் என்பது நான் மௌத்தானதுக்கு பின்னாடி என்னுடைய கபூர்ல. அப்ப இந்த மௌத்திற்கு மௌத்தோட என்ன செஞ்சிடும், நம்முடைய அமல்கள் அத்தனையும் காப்பாடு. மௌத்திற்கு பின்னாடி எந்த அமலும் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யக்கூடாது, கபூல் செய்யப்படாது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை அவங்க என்ன செய்யறாங்க, நினைவுபடுத்துறாங்க. அதே போலதான் சஹாபாக்களுடைய நிலைப்பாடு எல்லாருமே துன்யாவை ஒதுக்கி வந்தாங்க. காரணம் என்னன்னா, இந்த உலகத்துல சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்ன்ற வார்த்தை அல்லாஹ்விடத்துல மிக உயர்ந்ததாக இருக்கிறது. ஆனா மற்ற, அதாவது மௌத்துக்கு பின்னாடி நாம என்ன நினைத்தாலும் என்ன செய்ய முடியாது, அங்க போய் நன்மைகளால என்ன செய்ய முடியாது, நாம அதை நிரப்பவோ அதை சிந்திக்கவோ அதை பயன்படுத்தவோ முடியாது. அதனால்தான் திரும்ப இந்த துன்யா என்ன செய்யுது, அழியப்படக்கூடிய உலகமாக இருக்கிறது. இந்த துன்யா படிக்கப்பட்ட துன்யாவாக இருக்கிறது. அதில் படிக்கப்படாதவை குர்ஆனும், குர்ஆனை ஓதக்கூடியவர்களும் அதை சிந்திக்கக்கூடியவர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நினைவூட்டுறாங்க. அபூதர்கள் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு வீட்டுக்கு வர்றாங்க. ஒரு நண்பர் எட்டி பார்க்கும்போது ஒரு தண்ணீர் போல ஒரு செருப்பு, ஒரு ஒட்டகத்தை மேய்க்கக்கூடிய ஒரு அசாவை கையில வச்சிருக்கிறாங்க. அபூதர்கள் ரலியல்லாஹு தஆலா வந்த நண்பர் கேட்கிறாரு, என்னப்பா உன்னுடைய எஜமான் யாருக்கு வேலை செய்யறியோ அந்த எஜமானுக்கு வேற எதுவுமே தரலையா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அபூதர்கள் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களா, ஆம், என்னுடைய இறைவன், என்னுடைய எஜமான் இந்த
என்னுடைய ரப்பு என்ன செய்யல, என்ன செஞ்சிருக்கா, எனக்கு என்ன தேவையோ அவ்வளவுதான் எனக்கு இவ்வளவுதான் தேவை இந்த துன்யாவை வாழ்றதுக்கு. ஆனா ஆசிரத்துக்கு என்ன தேவையோ அதை என்ன செஞ்சிருக்கா, எனக்கு அறிவித்து கொடுத்திருக்கா. ஆசிரத்துக்கு உண்டான தேவையே அமல்களை நான் செய்வதற்கு எனக்கு அறிவித்து கொடுத்திருக்கான்னு சொல்லி என்ன செஞ்சாங்களா, அவங்க அந்த நண்பத்தை எடுத்து சொல்றாங்க. ஆக அல்லாஹ் ரசூலும் நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், முஸ்லிம்களுக்கு சிறைச்சாலை எப்படி உதாரணத்தை சொன்னார்களோ அது போலத்தான் நம்முடைய நப்சை கட்டுப்படுத்தி நம்முடைய துன்யாவுடைய ஆசைகளை, துன்யாவுடைய நிம்மதிகளை எல்லாத்தையும் தவிர்த்து ஈமானுடைய வாழ்க்கைக்கு நாம் என்ன செய்யணும், வாழணும்ன்றத அல்லாஹ் ரசூல் நமக்கு வலியுறுத்தி சொன்னாங்க. அல்லாஹ் முத்தகாத்துன்னு சொல்லுவாங்க, அத்தார் முத்தும் மக்காபில் இது சொன்னாங்க. அல்லாஹ் முத்தகாத்து மனிதர்களுக்கு எப்பேற்பட்ட எண்ணம் இருந்தது என்று சொன்னால், அதிகம் அதிகம் ஆக வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக ஆகிக்கொண்டே இருக்கிறது. அத்தா எதுவரை என்று சொன்னால், துருத்துக்குள் தியாகம் செய்கின்றவரை, அத்தா துருத்துக்குள் கபர்களை தியாகம் செய்கின்றவரை அப்படின்னு எந்த நிலையில் பார்த்தாலும் இந்த துன்யாவுக்காக வேண்டி நம்முடைய சிந்தனை, செயல்பாடு, உழைப்பு அத்தனையும் என்ன செய்யுது, இங்கே முடிஞ்சிடும். ஆகலத்துக்கு என்ன தேவையோ, அவருடைய வாழ்க்கைக்கு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதில் நாம் இங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு சுபகானமாக அந்த வார்த்தைக்கும் அல்லாஹ்விடத்தில் வெறும் வெகுமதியை ரப்பல் ஆலமீன் தருகிறார் என்ற சிந்தனையை இந்த ஓதப்பட்ட வசனத்தின் மூலமாக ரப்பல் ஆலமீன் நமக்கு நினைவுபடுத்துகிறார். அதனால அல்லாஹ் ரசூலும் நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கு, நம்முடைய ஈமானிய வாழ்க்கைக்கு இதுவெல்லாம் தேவை அவசியம் என்பதாக ஒவ்வொரு நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களால் நினைவுபடுத்தப்படக்கூடிய அத்தனை செய்திகளையும் நினைவில் வைத்துக் கொண்டே அமல்கள் செய்வதற்கு முயற்சி செய்வோமாக. வல்ல ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் என்ற பேருபகாரத்தை நம் அனைவர்களுக்கு